91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். கல்லூரி விவகாரம் எடப்பாடியை களங்கடிச்சிட்டு இருக்கு என்பதுதான் திமுகவுடைய விமர்சனங்க. இல்லைங்க, இதை வைத்தும் லாப கணக்கு போட்டு வருகிறார் அப்படிங்கிறாங்க. ரத்தங்கள் எல்லாமே பாசிட்டிவ் தான் சொல்றாங்க. முக்கியமா பாஜக கூட்டணியை ஒட்டி சில நெருக்கடிகள் நீள்கிறது அப்படிங்கிறாங்க. இல்ல அதுவே சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ராராக்கள். அதை ஒட்டித்தான் ஜே பாணி கலைஞர் ஃபார்முலா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் எங்க எடப்பாடியுடைய புது ரூட் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அமித்ஷா டீம் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிற்பாடு சில சீக்ரெட் திட்டங்கள் போட்டிருக்காரு. அது பாருங்க நிச்சயமா சக்சஸ் கொடுக்குங்கிறாங்க. என்ன அந்த சீக்ரெட் திட்டங்கள்? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தன்னுடைய தாயாரை சந்திச்சிருக்காரு அன்புமணிங்க. அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் அந்த வார், அதாவது ஒரு ஃபைனல் கட்டத்துக்கு, கிளைமாக்ஸ் கட்டத்துக்கு வந்துட்டாங்கிறாங்க. யார் கையில்? பாமக. உள்ள இன்னும் நிறைய பரபரப்பு நடந்துட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கல்லூரிகள் விவகாரம் எடப்பாடியை களங்கடித்திருக்கிறதா இல்லை களம் அமைத்து தந்திருக்கிறதா? கடந்த ஜூலை 7ஆம் தேதி மேற்கு மண்டலத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. வணிகர்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், அப்படி இவங்களுடனான அந்த சந்திப்பு, இன்னொரு பக்கம் ரோட் ஷோ, மக்களுடன் உரையாடுதல் அப்படின்னு ரொம்பவே உற்சாகத்தோடு வேகம் காட்டிட்டு இருக்காரு எடப்பாடி. அதே நேரத்துல அவரு முழு சந்திரமுகியா மாறிட்டாரு, முழுமையான பாஜகவாக மாறிவிட்டார் அப்படின்னு கடும் விமர்சனங்களையும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய பரப்புரை பயணத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த செய்திகள், அவர் பேசுகின்ற விஷயம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவதா அப்படின்னு கேட்டது. அதாவது இந்து அறநிலைத்துறையுடைய நிதியை எடுத்து கல்லூரிகள் நீங்க கட்டுறீங்க, ஏன் கோயில்லையே கண்ணு வச்சிட்டு இருக்கீங்க, குறியா இருக்கீங்க அப்படின்னு அவரு அந்த பரப்புரையில பேசினது. இதற்கு எதிர்வினைகள் திமுக சைட்ல இருந்து வந்த வண்ணம் இருந்தது. சமூக வலைதளங்கள் முழுக்கவே கடுமையான நெகட்டிவான அட்டாக்கும் வந்திருந்தது. இந்த நிலையில தான் திரு எடப்பாடி அதே பரப்புரை பயணத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏங்க, ஒரே நேரத்துல 9 கல்லூரிகள் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டாங்க, ஆனா அறநிலைத்துறையில இருந்து நிதியை எடுத்து அந்த கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், கல்லூரிகள் அமைக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா அறநிலைத்துறையுடைய நிதி எடுத்து கல்லூரிகள் அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் முழுமையாக போய் சேராது. அதனால அறநிலைத்துறை கல்லூரிகளை அரசு மற்றும் கலை கல்லூரிகளாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தியதை தான் கண் காது மூக்கெல்லாம் வச்சு 2 நாளா விவாதம் செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கல்லூரிகள் மீதும் மாணவர்கள் மீதும் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் எங்களுடைய அதிமுக அப்படின்னு தன்னுடைய பாணியில விளக்கம் கொடுத்திருந்தாருங்க. இதற்கு தான் உடனடியாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவரு முந்தா நாள் ஒண்ணு சொல்றாரு, நேத்து ஒண்ணு சொல்றாரு, மாறி மாறி பேசுறாரு, நாட்டு நடப்பே தெரியல, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுக்கு பதில் பல்டி பழனிசாமி அப்படின்னு அவரை கூப்பிடலாம் அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு திரு சேகர் பாபுங்க அமைச்சர். இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலையும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 67 அரசு மற்றும் கலை கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரிகளையும் நாங்க கொண்டு வந்தோம். ஆனா திமுகவுடைய ஆட்சியில ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியையாவது கொண்டு வர முடிஞ்சதா அப்படின்னும் அதிமுக சைட்ல திரு எடப்பாடி பதிலடி கொடுத்திருந்தாரு. இதையே இன்ஸ்ட்ரக்ஷனாக தங்களுடைய டீமுக்கும், குறிப்பா ஐடி டீமுக்கும் ஒரு கட்டளை போலவே கொடுத்திருக்காங்க அதிமுகவுடைய தலைமை. என்னன்னா, அதிமுக பரப்புரை பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, ஆனா அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஐடி அணி வேகமாக செயல்படுறாங்க. நம்ம பேசின முழு காணொலியை வெளியிடாம அதுல இருக்கிற சின்ன பகுதியை மட்டும் எடுத்து எதிர்பரப்புரையை முன்வைக்கிறாங்க. இதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா நாம அவர்களை விட வேகமா இருக்கணும். இயல்பாகவே ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சோசியல் மீடியாக்களை நமக்கான களமாக நம்ம மாற்றணும். அதிமுக ஆட்சி காலத்துல மாணவ செல்வங்களுக்கு செய்த அந்த நன்மைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் வேகமா நீங்க முன்ன கொண்டு போங்க. சமூக வலைதளங்கள்ல 7.5% அந்த இடஒதுக்கீடு, ஏழை மாணவர்களுக்கு, இப்படி பலவற்றையும் நீங்க தீவிரமா முன்வைங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு எடப்பாடி. ஜே பாணி கலைஞர் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா எடப்பாடியின் புது ரூட்? அதிமுகவுடைய அரசியல் சூறாவளி பயணம் சக்சஸா மாறி இருக்கு. அதை பார்த்து பயந்துதான் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. சோ நம்ம பாசிட்டிவா தான் பயணிச்சிட்டு இருக்கோம்.
ஆனாலும் இது பாஜகவுடைய பரப்புரை பயணம் என்பது போல ஒரு தோற்றம் உருவாகாமலும் இல்லை. அதை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளும் பெரிய ஒரு பிம்பமாக மாற்றிக்கொண்டும் இருக்காங்க. இதை நம்ம உடைச்சே தீரணும். இதற்கு ஒரு வகையில வழிவகை செய்தது என்ன அப்படின்னா, தொடக்கத்துல இருந்தே பேசப்பட்ட கூட்டணி ஆட்சி, அதிமுக பாஜக கூட்டணியின் ஆட்சி அமைக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு பக்கமும் யோசிக்கிற மாதிரி ஒரு கருத்தை புழக்கத்துல விட்டாங்க, பேசுபொருளாக மாத்திருந்தாங்க. ஸோ அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை தான் இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி முன்னெடுத்திருக்காரு. தனக்கு நெருக்கமான டெல்லி சோர்சஸ் மூலமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீமுக்கு சில தகவல்களையும் மெசேஜையும் தட்டி விட்டுருக்காரு. என்ன வகையில அப்படின்னா, 1967 மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களோடு கூட்டணி வச்சாங்க. வலிமையான கூட்டணியா இருந்தாலும் அங்க முதலமைச்சர்னு பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா தாங்க. ஏன் தேசிய கட்சிகள் மாறி மாறி திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்த போதும் கூட கூட்டணி ஆட்சி அப்படின்னு முந்தைய காலகட்டத்துல அந்த முழக்கங்களை முன் வச்சதில்லை. கடந்த 2006 கூட அப்ப திமுக ஒரு மெகா கூட்டணியை அமைச்சாங்க. அந்த திமுக கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கும் வந்தாங்க. ஆனாலும் அப்ப திமுக பெற்ற எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 96 இடங்கள் மட்டுமே. காங்கிரஸ் பார்த்தோம்னா 34, பாமக 18, சிபிஐ 6, சிபிஎம் 9, இப்படி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பையும் நிறைவு செஞ்சாரு அப்போதைய முதலமைச்சரான திரு கலைஞர் மு கருணாநிதி. அப்ப அம்மா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட மைனாரிட்டி திமுக அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. பாமக உள்ள கூட்டணியில இருந்துகிட்டு அப்போதைய முதலமைச்சருக்கு பல்வேறு குடைச்சல்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப கலைஞர் மு கருணாநிதி அவரு எதிர்கட்சியா செயல்படலாம், ஆனா எதிரி கட்சியா செயல்படாதீங்க அப்படின்னு பாமகவை விமர்சிச்சிருந்தாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கம் இல்ல, ஒற்றை ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி. ஸோ அதுதான் தமிழ்நாட்டுடைய பாணி. தமிழ்நாட்டு வாக்காளர்களும் ஒன்று திமுக இல்லை அதிமுக அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் கூட்டணியில இருந்தாலும் திமுக தான் ஆட்சி பொறுப்பு வகிக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில நம்ம கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசுபொருளா வச்சுட்டு இருந்தோம்னா அது தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்படியான பேச்சுகளால அதிமுக மீது நம்பிக்கை இழந்து மறுபடியும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கவும் வாய்ப்பு ஏற்படலாம். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்கிற மாதிரி 4 ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக சென்ட்ரல்ல பாஜக ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இயல்பாக மத்திய அரசாங்கத்தின் மீது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கும். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல்ங்கிறதால திமுகவுக்கு எதிராகத்தான் அதிக அளவுல மக்களுடைய அதிருப்தி இருக்கும். அதனால தான் அவங்க மாற்றாக அதிமுகவை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வாக்களிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக இந்த முழக்கங்களை முன் வச்சுட்டு இருந்தா அப்ப பாஜக மீதும் இருக்கிற வெறுப்புனால இவங்களும் ஆட்சியில வருவாங்க, அதே கஷ்டங்கள் தொடரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு நெகட்டிவாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வாக்காளர்கள்ட்ட பிரதிபலிக்கும்னா இன்னொரு பக்கம் கட்சிக்காரர்கள்கிட்டயே ஒரு அயற்சியை ஏற்படுத்தும். அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னா அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பயங்கரமாக ஏவுகணை வேகத்துல வேலை பார்ப்பாங்க. ஆனா கூட்டணி ஆட்சின்னு இந்த வாய்ஸை அதிகப்படுத்தினா யாரோ ஒருத்தர் அமைச்சராக, யாரோ ஒருத்தர் அதிகாரத்துல பங்கு பெற நாம செயல்படுவதா அப்படின்னு ஒரு அயற்சி வரும். இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு தான் வலுவான பூத் கமிட்டிகள்லாம் இருக்கு. திருமதி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களே கூட பூத் கமிட்டிகள்ல திராவிட கட்சிகள் தான் பூத் மாஸ்டர்ஸ் அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க பெருமையோடு. சோ தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்டையும் சோர்வை ஏற்படுத்த நாமளே வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை. அவங்களுடைய தலைமையில தமிழ்நாட்டுல தனித்த ஆட்சி அப்படின்னு சொல்வதுதான் மக்கள்கிட்ட அதிக வாக்குகளையும் கொண்டு வரும், ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும். முதல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான் சரி அப்படின்னு பல விஷயங்களையும் மூச்சு விடாம இந்த பின்னணிகளை டேட்டாக்களோடு
அமித்ஷா அவங்களுடைய டேபிளுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க எடப்பாடியுடைய டீம். ஸோ அங்க இந்த மெசேஜுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. அதை ஒட்டி எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்தின் போது இடையிலேயே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவரும் பங்கு பெற வாய்ப்புகள் அதிகம். அப்போ அவர் அங்க வரப்ப இங்க தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில ஆட்சி, அங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு அவரே வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க அதற்கு பலனாக பாஜகவுக்கு என்ன அவங்க தரலாம் அப்படின்னா அதிக அளவிலான தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிமாண்டை பாஜகவுடைய டெல்லி தலைவர்கள் முன்வைக்கலாம். அதிக தொகுதிகள் கிடைச்சா அதிக எம்எல்ஏக்களையும் பெறலாம். ஸோ ஓராண்டுக்கு முன்னாடியே எடப்பாடி தான் அப்படிங்கிறத அமித்ஷாவே உறுதிப்பட தெரியப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாஜக கூட்டணியை வலிமையாக முன்னெடுக்கணும், அது தன்னுடைய தலைமையில போகணும் அப்படின்னு எங்களுடைய அம்மா அவங்களுடைய பாணியை கடைபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி இங்க செட் ஆகாது அப்படின்னு அந்த கலைஞருடைய ஃபார்முலாவையும் முன் வச்சிருக்காரு. இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். எங்க எடப்பாடியுடைய இந்த புது ரூட்டு 2026ல ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் மூச்சு விடாம புட்டு புட்டு வைக்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள். அம்மாவிடம் அன்புமணி வைத்த கோரிக்கை, கோர்ட்டுக்கு செல்கிறாரா ராமதாஸ்? பாமக கிளைமாக்ஸ். சமீபத்துல அப்பா ஒரு குழந்தை அப்படின்னு திரு அன்புமணி தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் ஜூலை 10ஆம் தேதி செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப ஒரு 3 வயசு குழந்தையா நான் சொல்றேன், அவருக்கே உண்டான அந்த நையாண்டி மொழியோடு 3 வயசு குழந்தையா நான் சொல்றேன், இனிமேல் உங்க பேருக்கு பின்னாடி என்னுடைய பெயரை நீங்க போட்டுக்காதீங்க, வேணும்னா இனிஷியல் வேணா நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு பாமகவுடைய நிறுவனர் தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ். இந்த பதிலடி பரபரப்பை கூட்டிய வேலையில தான் மருத்துவர் ராமதாஸ் கும்பகோணத்துக்கும் போக இந்த இடைவெளியில ஜூலை 10ஆம் தேதி இரவு நேரத்துல தைலாபுரத்துக்கும் வந்து தன்னுடைய தாயாரையும் சந்திச்சாரு திரு அன்புமணி அப்படிங்கிறாங்க. தாயார் திருமதி சரஸ்வதி அம்மாள் அவர்களை சந்திச்சாரு. அங்க தன்னுடைய அம்மா கையால இரவு டிஃபன் சாப்பிட்டாரு. 2 பேரும் உருக்கமா வந்து பேசிக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய 2 மகள்களை விட அதிக அளவுல மகன் மீது அம்மாவுக்கு வந்து கூடுதல் பாசம். அப்பா பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அவரு கணவரா இருந்தாலும் இவங்க மகன் இல்லையா, மகன் மீது கூடுதல் பாசத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல என் பேரையே பின்னாடி போட வேணாம், இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் ராமதாஸ் அவர் பேசினது எல்லாமே ரொம்பவே பர்சனலா அன்புமணி அவரை ஹர்ட் பண்ணியிருக்கு. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லாம ஏற்கனவே பாட்டில் எடுத்து வீசினாரு அப்படின்லாம் ஓப்பன் இதில் பேசினாரு. இப்போ இந்த மாதிரிலாம் பேசினது ரொம்பவே மன சங்கடத்துக்கு ஆளாக்கி இருக்கு அப்படின்னு மனம் விட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பேசியிருந்தாரு அப்படின்னும் அவருக்கு நெருக்கமானவர்கள் பனையூர் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. எப்பவுமே அப்பாவா இருந்தாலும் அவரை கட்சியுடைய ஐயாவாகத்தான் நாங்களும் மதிச்சுக்கிட்டு இருக்கோம், அது என்னைக்குமே குறையாது, அதை மட்டும் எடுத்து சொல்லுங்கம்மா அப்படின்னும் கோரிக்கை வச்சாரு அன்புமணி அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க. அதே நேரத்துல இன்றைக்கு ஜூலை 11ஆம் தேதி செய்தியாளர்கள்ட்ட மருத்துவர் திரு ராமதாஸ் பேசினாரு. அப்ப அன்புமணி வீட்டிற்கு வந்தது குறித்து அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்புமணி வீட்டுக்கு வந்திருக்காரு அவ்வளவுதான், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு தன்னுடைய பாணியில பதில் கொடுத்திருக்காருங்க. சரி, 2 பேருமே அவங்கவுங்களுடைய முடிவுல உறுதியா இருக்காங்க இல்லையா, என்ன இப்ப திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 தரப்புலையும் விசாரிச்சோம். இதுல மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை நடத்திக்கிட்டு வராரு, புதிய புதிய பொறுப்பாளர்களையும் அறிவிச்சிட்டு வராரு. அடுத்த கட்டமாக அவருடைய டார்கெட் முழுக்கவே பூம்புகார்ல நடக்க இருக்கின்ற வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாடு தாங்க. அதை பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான பெண்கள், இன்னும் சொல்ல போனா மஞ்சள் புடவையில லட்சக்கணக்கான பெண்கள் திரள நம்முடைய வெயிட்டை காட்டணும், மாஸ்க் காட்டணும் அப்படின்னு அதுல தீவிரமா இருக்காருங்க. அதுக்கப்புறம் பாமகவுடைய மாநில பொதுக்குழுவை கூட்டி அங்க தலைவர் பதவியில இருந்து அன்புமணியை நீக்கி தீர்மானத்தை நிறைவேற்றி அதை முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பவும் திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான பாமக மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவிலான நிர்வாகிகள்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையெழுத்தோடு அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிற திட்டத்திலையும் இருக்காரு டாக்டர் ஐயா அப்படிங்கிறாங்க. சரி, இது எல்லாவற்றையும் எப்படி பாக்குறாங்க திரு அன்புமணி அவங்களுடைய டீம் அப்படின்னு விசாரிச்சோம்னா, இப்ப லேட்டஸ்டா டெல்லி போயிட்டு வந்தாரு அன்புமணி. இன்னொரு பக்கம் டெல்லி தனக்கு சர்க்கிள்ல இருக்கிற அரசியல் நெருக்கம் இருக்கு இல்லைங்களா, புரிஞ்சிருப்பீங்க, அவங்களோடவும் சில பல ஆலோசனைகளையும் நிகழ்த்தி இருக்காரு. அதுல முக்கியமா அடுத்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வரை
பாமகவுடைய தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திலேயே ஒப்புதல் இருக்குங்க. தேர்தல் சின்னத்துக்கான வேட்பு மனுவுல கையெழுத்து போடுகின்ற அதிகாரமும் அன்புமணிக்கு தான் இருக்கு அப்படின்னும், அந்த சட்டப்படி அதற்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அங்கிருந்து தகவல்களும் வந்திருக்கு. இதையே தான் தேர்தல் ஆணையமும் கடிதமா கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுவே பாமக அப்படின்னா அது அன்புமணி தான் அப்படின்னு நிரூபணம் ஆனது போல, அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கலைன்னா பாமகவுடைய கட்சி பேரு, சின்னம், தன்னுடைய பெயர் உள்ளிட்ட எதையுமே அன்புமணி பயன்படுத்தக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் படியேறவும் திட்டமிட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னும் தகவல்கள் தைலாபுரம் பக்கத்துல இருந்தும் வட்டம் அடிக்குதுங்க. சோ நீதிமன்றம் வரை போனா ஏற்கனவே அதிமுகவுல நடந்தது இல்லையா, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில என்னுடைய வீட்டுல லண்டன்ல இருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி வச்சிருக்காங்க அப்படின்னு புது குண்டை வீசியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். இன்னொரு பக்கம் உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு தொண்டர்களுக்கு உருக்கமா கடிதம் எழுதியிருக்காரு அன்புமணி. அப்பாவும் மகனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான், பாமக உடையாம இருந்தாதான் வன்னியர் சமூகத்துக்கும் பாட்டாளிகளுக்கும் நன்மை. குறிப்பா 10.5 உள் இடஒதுக்கீடு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா செயல்படணும் அப்படின்னும் நடுநிலையான பாமக தொண்டர்கள் வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. எந்த இடத்திலும் நம்முடைய உரிமைகளை, விடுதலையை விட்டு கொடுத்து விடக்கூடாது, யாரிடமோ வீரமாக களமாடணும், போரிடணும் அப்படின்னு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னவர் தான் மாபெரும் போராளியான தலைவரான மன்னர் வீர அழகு முத்துக்கோன். அவருடைய இனிய பிறந்த நாள் இந்த ஜூலை 11ஆம் தேதிங்க. மக்களுக்காக எதையும் செய்வது வீரம்னாரு, நீதிக்கானதா இருக்கணும்னாரு. இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் அதுதாங்க பாடம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.